கிரேட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங் வந்து நேற்று சாங்கோட ரொம்ப மேட்சாக இருந்துச்சு. அதோட கண்டினியூஷன் மாதிரி இருந்தது. அதனால இந்த சாங் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது ஜேர்னி பண்ணவங்களுக்கு இது ரொம்பவே ரிலேட்டபிளாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வழியில் வந்திருப்போம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மெடிடேஷனு, அதுக்கப்புறம் சேரிட்டி, தென் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் திங்ஸை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். நம்ம நம்ம இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருந்தது வாழ்க்கை வந்து அதை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம், தப்பான வழியில் போயிட்டு இருந்தோம். நம்ம எதை தேடி போகிறோமோ அது வந்து ஆக்சுவலாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது ஒரு இல்யூஷனு. அதை வந்து நம்ம வந்து சரியான வழியில் எடுத்துகிட்டு போகணும், அந்த இறைவன் காட்டுற வழியில் எடுத்துகிட்டு போகணும், அதுதான் நம்மளோட லைஃபோட பர்பஸ் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்து அப்படியே ஒரு மாதிரி ஏதோ பல்ப் எரிஞ்ச மாதிரி ஒரு மொமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கும். அது வந்த பிறகுலேருந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே கிராஸ் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம டிஃப்ரெண்ட் பர்செப்ஷனில் பார்க்க ஆரம்பித்து அந்த ஒரு ஒரு பிளிஸ் அண்ட் பீஸ் மோடுக்கு போக ஆரம்பித்து அந்த வழியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அது வந்து நம்மளுக்குள்ள பயங்கரமான ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். பட் ஆனால் என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி வந்து பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தரோட லைஃபுக்கும் ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு திருமந்திரம் சாங்ல நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, ஆஹ் அந்த கா இது கர்மா, அதுக்கப்புறம் அந்த மாயை, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆசை. இந்த 3 வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் வந்து ஒவ்வொரு ப்ரப்போர்ஷன்ல கலந்துருக்குமா. இப்ப எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. என்னோட ப்ரப்போர்ஷன் வந்து வேற மாரி இருக்கும். எனக்கு வந்து ஆசைகள் மேபி கம்மியா இருக்கும். ஆனா இல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் வந்து இல்லாத ஒண்ண, அதாவது அது மூலமா வந்து நம்மளுக்கு ஒண்ணும் பெரிய நிம்மதி கிடைக்காது. ஆனா அதையே நோக்கி நான் ஓடிட்டுருப்பேனா இருக்கும். ஆ மத்த ஆசைகள்லாம் வந்து எனக்கு கம்மியா இருக்கும். அந்த இல்யூஷனுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துட்டு இருந்திருப்பேன். வேறஸ் எனக்கு கர்மா வந்து கம்மியா இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து பெருசா ஆசைகளும் இருக்காது. இந்த இல்யூஷனை வந்து அவங்களால கரெக்டாக புரிஞ்சுருந்துருக்கவும் முடியும். ஆனால் அவங்களுக்கு கர்மா ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க அவங்க ஜென்ரேஷன் கர்மாவாக இருக்கட்டும், இல்லை ஒருவேளை ப்ரீவியஸ் பர்த்தில் இருந்து அவங்க ட்ராவலுக்கு கொண்டுட்டு வர கர்மாவாக இருக்கும். எது வேணா இருக்கும், அது அதிகமாக இருக்கும். வேறஸ் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கர்மாவே இருக்காது. பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கார்மிக் பேட்டர்ன்ஸோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி மாயைக்கும் ரொம்ப ட்ராப் ஆக மாட்டாங்க. ஆனா வந்து அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டிசைர்ஸ் வந்து பயங்கரமா வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு ப்ரீ மிக்ஸ் மாதிரி வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒரு விதமான ஒரு ப்ரொபோர்ஷன்ல அத வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க லைஃப் எடுத்துட்டு போவாங்க. இப்ப நம்ம லைஃப்க்கு அந்த என்னோட லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரீ மிக்ஸுக்கு ஏத்த மாதிரி, அந்த ப்ரொபோர்ஷனுக்கு ஏத்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் சேலஞ்சஸ் தான் எனக்கு வந்து ரிப்பீட்டடாவே இருக்கும். எப்ப அடல்ட் ஆனோமோ, அடல்ட் ஆன காலத்துல இருந்தே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 இயர்ஸ்ல இருந்துன்னு வச்சுக்கலாம். அந்த 25 இயர்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, வந்த ப்ராப்ளமே தான் திரும்பி, 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 திரும்பி நெறைய ப்ராப்ளம் வரும். அது கூட வந்து சில சில புது சேலஞ்சஸும் சேர்ந்திருக்கும். அப்ப நம்ம என்ன நெனைப்போம்னா, அப்பாடி நம்ம இத உணர்ந்துட்டோம். இனி வந்து நம்மளுக்கு வந்து இந்த பழைய பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வராதுன்னு நெனைக்கும்போது தான் என்ன ஆகும்னா, திரும்பி அகைன் அதே மாதிரியே வரும். சொல்லப்போனா இன்னும் இன்டென்சிஃபைடா வரும். முன்னாடி கூட கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு. இப்ப என்ன ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி என்கிட்ட நெறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் தான் இந்த ஜேர்னில டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தானே போயிட்டுருக்கேன். அப்ப ஏன் எனக்கு திரும்பி பழைய பிரச்சனைகள்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சோர்வாயிடுவாங்க அதுல. அவன் எதுக்கு வரணும்? வராமல்ல இருக்கணும் எனக்கு. சரி, புதுசா கூட ஏதோ ஒரு சேலஞ்சஸ் வரலாம். ஆனா பழைய ப்ராப்ளமே வருதுன்றபோது, அப்ப நான் இன்னும் மாறவே இல்லன்னு அர்த்தமா? இல்ல இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி என்ட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கும் அப்பலாம் பெருசா ரீசன் தெரியாது. நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. மேபி நம்மளுக்கு வந்து அந்த கர்மா வந்து நெறைய இருக்கதா இருக்கும். அது வந்து குறையிற வரைக்கும் நம்ம வந்து விடாம வந்து அந்த ஹோப்ப விடாம நம்ம நம்ம இந்த ஜேர்னி பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாகும்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சாங்ல வந்து இவரும் திருமூலரும் வந்து அத தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத இங்க வந்து சொல்றாரு. அது அவர் மட்டும் இல்ல. எல்லாருமே வந்து இத வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து எதுக்காக அப்படின்ற மீனிங் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப. என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும், என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன். என்னை அறிந்திட்டு இருத்தலும் கைவிடாது, என்னை இட்டு என்னை உசாவுகின்றானே. ஃபர்ஸ்ட் லைன்ல என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும். அப்படி அது அப்படி கிளியரா இருக்கு மீனிங்கு. இவ்வளோ நாளா வந்து நான் யாருன்னே புரியாம இருந்தேன்.
அப்ப நான் அன்னைக்கு சொன்ன மாரி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ப்ராசஸ். நம்ம வந்து அந்த இக்னோரன்ஸ்லயும், நம்ம அந்த வேர்ல்டுலி ரூல்ஸ்லயும், அதே மாரி நம்ம சில பிலீஃப்ஸ் வச்சிருந்திருப்போம். இல்ல சில எமோஷன்ஸ்க்கு ரொம்ப அடிமையா இருந்திருப்போம். இல்ல சில ஐடென்டிட்டீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருப்போம். இது எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமா முக்கியத்துவம் குடுத்து, அதுதான் நம்மன்னு நெனச்சுட்டு இருப்போம். இப்ப அது எல்லாமே அப்படியே டோட்டலா வந்து பிரேக் ஆயி, நம்ம வந்து ஒரு சோல் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அந்த சோல் வந்து டிவைனோட கனெக்ட் ஆகுறது தான் லைஃபோட பர்ப்பஸ். அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கைய வந்து அழகா எடுத்துட்டு போனா, நம்மளும் சந்தோஷமா இருப்போம். அந்த டிவைனோடையும் கனெக்ட் ஆக முடியும் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிரும். அதான் அவரு வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து, "இவ்ளோ நாளும் என்னை தெரியாம இருந்தேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் 2வது லைன்ல, "என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன்." அதாவது அந்த செல்ஃப் ரியலைசேஷன் நடந்த பிறகு, எனக்கு வேற எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லன்னு ஆயிருச்சு. ஏன்னா இந்த இந்த மொமெண்ட் வந்த பிறகு அவங்க எப்படி ஆயிருவாங்கன்னா, வேற எதையுமே புதுசா வந்து தேடணும்னு நினைக்க மாட்டாங்க. புதுசா எதையும் கத்துக்கணுன்ற ஆசையெல்லாம் பெருசா இருக்காது. ஈவன் கடவுள பத்தி கூட ரொம்பலாம் வந்து தேட மாட்டாங்க. உள்ளுக்குள்ள தன்னை உணர்ந்த பிறகு, தனக்குள்ள கடவுள் இருக்காங்கன்ட்டு எல்லாமே உள்ள தான் டீப்பா தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, வெளி உலகம் எக்ஸைட்மென்ட் வந்து அவங்களுக்கு இருக்காது பெருசா. உள்ள இருக்கக்கூடிய வேர்ல்டு தான் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரஸ்டிங்காவும், இப்ப எப்படி அவதார் படம் வந்து நம்ம பார்க்கும்போது, அந்த அவதார் மூவில இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு வந்து நம்மளுக்கு எப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப அப்படியே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த மாரி உள்ள இருக்க வேர்ல்டு வந்து பயங்கர மிஸ்டீரியஸா இருக்கும். அந்த அவதார்ல அவங்க எல்லாருமே வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள வந்து அந்த 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 அவதாரோட ஃபார்ம்ல வந்து போயிட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. ஒவ்வொன்னும் அப்படி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒண்ணு வந்து பார்க்க பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்னையும் வந்து அப்படி கியூரியஸா பார்க்குற மாதிரி, நம்மளோட இன்னர் வேர்ல்டு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும். நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த உணர்வுகள, அப்புறம் இறைவன் வந்து நம்ம கூட வந்து பேசுற விதம். அவர் வந்து வார்த்தையில வந்து பேச மாட்டாரு. அவர் வந்து பல விதமா வந்து நம்மகிட்ட வந்து நடந்துப்பாரு. அவரு நம்மளுக்கு குடுக்கக்கூடிய அந்த சைன்ஸ் இருக்குது இல்லையா? டிவைன் சயின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. இது வந்து இறைவன் வந்து எனக்கு வந்து சிக்னல் காட்டுறாரு அப்படின்ற மாரி சிக்னல்ஸ். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ண நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அப்ப வேற எதுவுமே பெருசா எக்ஸைட்மென்ட்டாவே நம்மளுக்கு தெரியாது. இப்ப மத்தவங்க காமன் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்கெண்டுனா எங்கேயாவது வெளியில போனா தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். வீக்கெண்டுனா நான் போய் எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணணும். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு ட்ரிப் போணும். இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ட்ரிப் போனா தான் என் வாழ்க்கை வந்து முழுமை பெறுன்ற மாதிரி இருப்பாங்க. பட் இவங்க எல்லாரும் எப்படி ஆயிருவாங்கன்னா, அந்த மாதிரியான பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா, டே டு டேலயே அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். தனியா தான் இருப்பாங்க. தனியா இருந்தாலும் அந்த ஒவ்வொரு செகண்டையும் வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரெசென்ட்டா, ரொம்ப மைண்ட்ஃபுல்லா வாழும்போது, ஒவ்வொரு செகண்ட்லயும் வந்து காட் வந்து நெறைய மேஜிக் வச்சிருப்பாரு. நெறைய வந்து மிஸ்ட்ரீஸ் வச்சிருப்பாரு. நெறைய பசில்ஸ் வச்சிருப்பாரு. நம்ம அது எல்லாத்தையும் முடிச்சு அவிழ்க்கிறதுலயே நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடும். அதனால அந்த காலையில வரதும் தெரியாது, நைட்டு போறதும் தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அந்த சின்ன பிள்ளைங்க வந்து லீவ் கிடைச்சுச்சுன்னா எப்படி இன்ட்ரஸ்டிங்கா இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா வந்து அப்படியே அனுபவிச்சு வாழ்வாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிருவாங்க. அப்ப அவங்களுக்கு வேற எதுவுமே வந்து பெருசா வேற எது மேலயுமே வந்து நாட்டம்லாம் இருக்கவே இருக்காது. இத வந்து நோக்கி போறதிலேயே தான் இருக்கும். இந்த வழியில போகும்போது நேச்சுரலா எல்லாமே நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும். அ வெல்த்தா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல நல்ல அ அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கும். இந்த இன்னர் வேர்ல்ட நோக்கி ஓடும்போது தான், நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நம்மளால புரிஞ்சு கரெக்ட்டா எடுத்துட்டு போ முடியும். அதுதான் அவர் வந்து இதுல "என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன்." வேற எது மேலயும் எனக்கு வந்து பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. தென் வந்து 3வது என்னை அறிந்திட்டு இருத்தலும் கைவிடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுல வந்து 2 விதமா நான் வந்து மீனிங் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னைய வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகும், என்னைய வந்து விடாம அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து நான் ஆல்ரெடி செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஆனா செல்ஃப் ரியலைஸ் பண்ண பிறகு அவ்வளோதான் என் வேலை உன்கிட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னைய விட்டுட்டு போகல இறைவன் அப்படின்ற மீனிங். இது இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, என்னைய பத்தி முழுசா வந்து நான் ரியலைஸ் பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்? டிவைன் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். எனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், எனக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே தெரிஞ்சு கூட இறைவன் வந்து என்னைய விடல. "ச்சீ! நீ என்ன இவ்ளோ மோசமான ஆளா? உனக்குள்ள இவ்ளோ மோசமான விஷயங்கள் இருக்கா?" அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரியலைஸ் பண்றது தான் டிவைன் ரியலைசேஷன் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மள பத்தியே நம்மளுக்கு அப்ப தெரியும்போது தான் நமக்குள்ள எவ்ளோ நெகட்டிவ் திங்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு புரியும். அப்ப அது தெரிஞ்ச பிறகு நம்ம நேச்சுரலா எப்படி பயப்படுவோம்னா, ஐயோ! கடவுள் வந்து நம்ம கூட இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு 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 இல்லூஷனரி ஃபீலுக்குள்ள நம்ம போவோம். ஆனா, இறைவன் வந்து அப்படி நம்மள விடமாட்டாரு அப்படின்ற மாதிரியும் இதுல மீனிங் வருது. ஓகே. இதுல 4த் லைனு "என்னை இட்டு என்னை உசாவுகின்றானே." அதாவது இறைவன் வந்து என்னைய கைவிடாம
என்னைய வந்து ஆம், திரும்பி 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 என்னை எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உசாவுகின்றானேனா, என்னைய வந்து கம்ப்ளீட்டா வந்து உள்ள வந்து டீப்பா போய் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. தெரிஞ்சுக்க வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன அர்த்தம்னா, என்ன என்ன வந்து உள்ள இருக்கக்கூடிய எல்லா உள்ள ரொம்ப ஒளிஞ்சிட்டு இருக்க விஷயத்த கூட வெளியில எடுத்து என்ன கிளீன் பண்றாரு அப்படின்னும் அர்த்தம். இல்ல டெஸ்ட் பண்றாருன்னும் அர்த்தம். ஓகே. அப்ப இறைவன் வந்து நான் தான் என்னைய எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேனே, அப்புறம் ஏன் வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ரீசனுக்கு பின்னாடி இதுதான் அர்த்தம். கடவுள் வந்து நம்மள வந்து ஓகே, நீ உன்னைய தெரிஞ்சுக்கிட்ட. இந்த பாத்துல அப்படியே போயிட்டே இரு. அதுல அப்படியே வாழ்க்கையில எல்லாமே வந்து உனக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து போகல. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, நீ இன்னும் முழுசா உன்ன தெரிஞ்சுக்கல. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, டே டு டேல ஆக்டிவா நான் வந்து நேத்து சொன்ன மாதிரி ஒரு மென்டரா மாறி, ஒரு 1% கூட வந்து நம்மகிட்ட வந்து ஒரு கெட்ட விஷயங்களோ, நெகட்டிவான திங்ஸோ, இல்ல ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் த அதாவது அந்த மாயைய வந்து நம்ம ரொம்ப நம்புற மாதிரியான ஏதோ ஒரு பிலீஃபோ இல்லாதபடிக்கு நம்மள பாத்துக்கிறதுக்கு டே டு டேல அவரு வந்து ஆக்டிவா வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அதத்தான் இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பாட்டு வந்து அ நம் நெறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்ஸரா இருக்கு. ஏன் என் லைஃப்ல திரும்பி இன்னும் அதே சேலஞ்ச் வருது? இன்னும் என் லைஃப்ல ஏன் வந்து நெறைய சேலஞ்சஸ நான் ஃபேஸ் பண்றேன்? அப்படின்றதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்கள அறியிற என்னைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த மோடு இருக்கு இல்லையா? என்னைய தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சோல தெரிஞ்சுக்கிறது. டிவைனும், சோலும் நம்மளுக்குள்ள இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறது. நம்ம வந்து ஒரு சோல் தான். நம்ம வந்து இந்த பாடி கிடையாது. அந்த சோல்க்குள்ள கனெக்ட்டா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, இறைவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதோட எல்லாம் வந்து முடியல. ஆக்சுவலா அதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம லைஃப் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஆயி, நம்ம லைஃப் அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா நம்ம வந்து அப்ப ரீபார்ன் ஆயிருக்கோம்னு அர்த்தம். பொறந்திருக்கோம் அப்படின்னா, பொறந்த புள்ளைய அப்படியே விட்டுட்டு போயிருவாங்களா யாரும்? குழந்தை பொறந்துருச்சு அவ்வளோதான். அது இனிமே அதுவே அத பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அம்மாவோ, அப்பாவோ விட்டுட்டா போறாங்க. அந்த குழந்தைய எவ்ளோ கண்ணும் கருத்துமா அது வந்து ஈவன் வந்து அவங்க பெரியவங்களானா கூட, ஒரு பேரண்ட்டுக்கு என்னவா இருக்குது அந்த குழந்தை? அ 40 வயசு, 50 வயசு ஆளானாலும், அவங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்து அவங்க குழந்தையா தான் தெரியிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம தான் அட்வைஸ் பண்ணணும். நம்ம தான் பார்த்துக்கணும். இல்லன்னா எங்கேயாவது மிஸ் பண்ணிருவாங்களோ, எதையாவது விட்டுருவாங்களோ, எதுலயாவது பாதிக்கப்பட்டுருவாங்களோன்ற அந்த ஒரு கவலையும், ஒரு வருத்தமும் எப்பவுமே வந்து அந்த பேரண்ட்ஸ் 90 வயசு ஆனாலும், அவங்களோட பிள்ளைங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 60, 70 வயசு ஆனா கூட, அவங்க பார்க்குற விதம் வந்து ஒரு குழந்தையா தான் பார்ப்பாங்க. அப்ப அப்ப கடவுள யோசிச்சு பாருங்க. அ ஓகே உன்னைய நீ அறிஞ்சுட்டியா? அப்ப இன்னும் நெறைய இருக்கு. நீ வந்து அப்படியே ஒரு மாரி பொறந்த குழந்தை மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருப்ப. உன்ன வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உன்ன நான் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பத்திரமா பார்த்துக்கிறதுனா, அவரோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள என்னெல்லாம் அ தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கு, தப்பான ஒப்பீனியன்கள் இருக்கு, இல்ல நம்மளோட ஈகோ வந்து எங்கெல்லாம் டாமினேட் ஆயிருக்கு. அதாவது அந்த பொறாமை, கோவம், அம் நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இல்லன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு என்னவா வேணாலும் எடுத்துக்கோங்க. என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து நெகட்டிவா நம்மள பத்தி நினைக்கிறோமோ, இல்ல சிலர் வந்து ரொம்ப அவங்களோட பாடி மேல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கும். நான் நல்லா இல்ல அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டிலான ஒரு விஷயமா இருக்கும். பெரிய விஷயமா இருக்காது அவங்க லைஃப்ல. ஆனா, ஒரு ஓரத்துல அதுவும் தான் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். தான் பாடியில கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து ஆக்சுவலா அது வந்து சின்னதா தெரியும். ஆனா, அது மேஜர் ரோல் அவங்க லைஃப்ல வந்து இம்பாக்ட் பண்ணும். அதுதான் அடுத்தடுத்து என்னென்னத்தையோ கொண்டு வந்து குடுக்கும். அதுக்கப்புறம் இன்செக்யூரா ஃபீல் பண்றது ஒரு ரிலேஷன்ஷிப்ல. தென் பொசசிவா ஃபீல் பண்றது. தென் வந்து மணின்னு வரும்போது யார வேணா, என்ன வேணா வந்து பேசிர்றது. இந்த மாரியான நெறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுவாரு அப்படின்னா, இறைவன நம்மளுக்கே தெரியும். நம்மகிட்ட இந்த குறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ரொம்ப பெருசா நம்மளுக்கு தெரியிற நம்ம குறைகள்லாம் இருக்கும்ல. அது ஒரு 4, 5 வச்சிருப்போம். அந்த 4, 5 தான் நம்மளுக்கு வந்து நெறைய ப்ராப்ளம கொண்டு வந்து குடுக்குமா இருக்கும். அதெல்லாமே வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணும்போதே வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்குள்ள கட் ஆயிரும். ஆனா, நம்மளுக்கே தெரியாம ஒரு அண்டர்லையிங்கா வந்து நெறைய விஷயங்கள் இருக்கும்.
அது எல்லாத்தையும் இறைவன் என்ன பண்ணுவாருன்னா, ஒண்ணொண்ணா, ஒண்ணொண்ணா வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டுவாரு சூழ்நிலைகள் மூலமா. ஒரு ஒரு சூழ்நிலைக்கும் நம்மளோட நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் மூலமா தான் பாரு, நீ இன்னும் நெகட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ற. அப்ப உனக்குள்ள வந்து இந்த ஃபியர் இருக்கு. உனக்குள்ள வந்து இந்த இன்செக்யூர் ஃபீல் இருக்கு. இதெல்லாம் தான் உன்ன நெகட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ண வைக்குதுன்னும்போது, நம்மளுக்கு இப்ப செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு புரியும்னா, எதுக்குமே நம்ம நெகட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஞானம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். அப்ப ஏன் நம்ம நெகட்டிவா ரெஸ்பாண்ட் பண்றோம்? ஏன் நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்றோம்? அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிப்போம். அப்பதான் நம்மளுக்குள்ள தெரியும், அந்த ஒரு ஒரு குறை வந்து நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட ஒரு டீப்பான ஒரு காயம் இருக்கு. நம்மளே வந்து தப்பா வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம். இல்லன்னா நம்மளுக்குள்ள அது ஒரு கெட்ட குணமா கூட இருக்குன்றது நம்மளுக்கு புரிய வரும். அப்ப புரிய வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அத சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைப்போம். முடிஞ்சா நம்மளே சரி பண்ணணும்னு நெனைப்போம். இல்லன்னா அதையும் நான் வந்து எப்பவுமே என்ன சொல்வேன்னா, உங்களால சரி பண்ண முடியலன்னா இறைவன் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. அதான் நான் வாட்டர் ஹோலி டிப் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன். குளிக்கும்போது, ஆமா என்கிட்ட இந்த குறை இருக்கு. ஆனா இந்த குறைய என்னால சரி பண்ண முடியல. நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணி, இதுக்கு நான் வந்து கிரேட்டர் குட்டுக்கு நான் வந்து நெறைய மக்களுக்கு வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸும் பண்ணணும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம், வாரத்துல ஒரு நாள் நான் இத பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தவங்க நன்மைக்காக ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ வந்து அந்த குளிக்கும்போது, அந்த தண்ணீல வந்து நீங்க வந்து பண்ணும்போது, ஓ அப்படியே இம்மீடியட்டா வந்து அந்த குணம் வந்து உங்களுக்கு வேனிஷ் ஆகும். இத வந்து நான் நெறைய டைம் அப்ளை பண்ணி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன். வித்தின் 2 டேஸ்லயே அதே சேலஞ்ச் வரும்போது, எனக்கு அந்த எமோஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து நான் குடுக்கவே மாட்டேன். எப்படி அது காணாம போச்சுன்னே தெரியாத அளவுக்கு அந்த ஹோலி டிப் பண்ணும்போது அந்த ஹோலி டிப்னா ஒண்ணும் இல்ல. நம்ம நம்ம நார்மலா நம்ம ஷவர் எடுத்துக்கிறது தான். அதுக்காக போய் நீங்க வந்து ஏதாவது ஒரு கோயில், குளத்த தேடணும், புனித நதிய தேடணும்லாம் இல்ல. எல்லா தண்ணியுமே ஒண்ணு தான். அந்த தண்ணி வந்து நம்ம மேல வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து அந்த சரண்டர் பண்ணி, அந்த எமோஷனல் அந்த குவாலிட்டி இருக்குது இல்லையா? அது இல்லன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறைய வந்து சரண்டர் பண்ணி, அதுக்கு பதிலுக்கு வந்து இறைவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது, அது வந்து அந்த வாட்டர் எலிமெண்ட் வந்து ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணி டிவைனோட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் அ அ ஒரு நெகட்டிவ் ஆட்டிட்யூட ரிமூவ் பண்ணிருது. ஸோ இது வந்து ஒவ்வொன்னா, ஒவ்வொன்னா இறைவன் நம்ம லைஃப்ல பொறுமையா பண்ணுவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாரு. அது ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னியா இருக்கும். என்னன்னா, ம நம்ம வாழ்க்கை வந்து பொறந்ததுலருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் நம்மளுக்குள்ள ட்ராப் ஆயிருக்கும். நம்மளுக்கே தெரியாத மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் திங்ஸ வந்து நம்ம வந்து உள்ள கொண்டு வந்து வச்சிருந்திருப்போம். அப்ப அது எல்லாமே வந்து ஆல் ஆஃப் அ சடன்லாம் சரியாவாது. அதுக்கு வந்து நெறைய டைம் தேவைப்படும். அப்ப அதத்தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இறைவன் வந்து நம்மளுக்கு உள்ள வந்து டீப்பா உள்ள தோண்டி ஒரு 1% அழுக்கு கூட இல்லாத அளவுக்கு நம்மள கிளீன் பண்ற வேலைய டிவைன் வந்து பார்ப்பாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்ப நம்ம கிளீன் ஆக, ஆக, ஆக நம்மளோட லைஃப்ல நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஹெல்த் ரொம்ப நல்லாருக்கும். ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். எந்த விதமான ஹெல்த் ப்ராப்ளமும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வரவே வராது. அதே மாரி ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாமே இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருவாரு. நம்மளால வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அதுக்கப்புறம் தான் வேலையே பார்க்க முடியும். அப்பதான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வேலைக்கும், இப்ப பார்க்குற வேலைக்கும் அவ்ளோ டிஃபரன்ஸ் நம்மளுக்கே தெரியும். ஏன்னா மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும்போது, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 9 பேர விட நம்ம பண்ற ஒர்க் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்ளோ நாலேட்ஜ் வந்துச்சு? நம்ம கூட தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கேருந்து இவங்களுக்கு இவ்ளோ நாலேட்ஜ் கெயின் ஆச்சு? எங்கேருந்து இந்த இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த புத்தி கூர்மைய வந்து இறைவன் வந்து குடுத்துருவாரு, இந்த ப்ராசஸ்ல. இதுக்கு வந்து ChatGPT வந்து எப்படி எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துச்சு அப்படின்னா, ஒரு ஒரு அழுக்கு துணி இருக்கு அப்படின்னா, அந்த துணி வந்து ஒரு தடவ வந்து துவைச்சுட்டோம் அப்படின்னா, அதுதான் செல்ஃப் ரியலைஸ்டு மொமெண்ட்ன்னு வச்சுக்கலாம். ஆனா, இறைவன் அதோட விடமாட்டாரு. அந்த துணி வந்து பளிச்சுன்னு வந்து வெள்ள வெளேர்ன்னு ஆகுற வரைக்கும், ஒரு ஸ்பாட் அழுக்கு கூட இல்லாத வரைக்கும் திரும்பி, 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 திரும்பி அந்த துணிய துவைக்கிற மாரி தான் இறைவன் வந்து நம்மளுக்கு பண்ணுவாராம். அதே மாரி இது ஃபயர்ல வந்து இந்த கோல்டு. அந்த கோல்டு வந்து அதுல வந்து கோல்டு வந்து என்ன ஸ்ட்ரெய்ட்டாவா எடுக்குறாங்க? அது வந்து அந்த நெறைய வந்து இம்ப்யூரிட்டீஸோட தான் நம்ம வந்து அந்த கோல்ட வந்து மைன் பண்ணுவோம். அப்ப அந்த கோல்ட வந்து சுத்தப்படுத்துறது வந்து அவ்ளோ ஈஸி கிடையாது. நெறைய தடவ வந்து அத கிளீன் பண்ணி, கிளீன் பண்ணி 100% ஒரு பியூர் கோல்டு ஆகுறதுக்கு நெறைய அந்த ப்ராசஸ் நடக்கும் போல இருக்கு. ஃபயர். அது மாரி தான் இறைவன் வந்து நம்மள வந்து ஒரு சின்ன இம்ப்யூரிட்டி கூட இல்லாத அளவுக்கு நம்மள மாத்துவாராம். அதுக்கப்புறம் வந்து கண்ணாடிய வந்து பாலிஷ் பண்ற மாரி. அது இப்ப கண்ணாடி நம்ம வீட்ல உள்ள கண்ணாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஒரு 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 டல்னஸ் வந்து குடுக்கும். அதுக்கப்புறம் அதில நெறைய வந்து அங்கங்க அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? பட் இறைவன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கண்ணாடிய வந்து புத்தம் புதுசா வந்து மாத்திருவாராம்.
அந்த அளவுக்கு அகெயின் அண்ட் அகெயின், அகெயின் அண்ட் அகெயின் அத பாலிஷ் பண்ணி, அத கிளியர் ஆக்கி, அத ரொம்ப ஷைன் ஆக்கி விடுவாராம். இப்ப என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு வைங்களேன். அது வந்து ஒவ்வொரு தடவ ரிப்பீட் ஆகும்போதும், நான் வந்து ஒவ்வொரு விதமா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கே அது தெரிஞ்சுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ம் ம் பயங்கரமா வந்து எனக்கு வந்து கோவம் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனு. அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு பயங்கர கோவமும் வந்து, நான் வந்து யார் வந்து எனக்கு அத குடுக்குறாங்களோ, அவங்க மேலேயும் ரொம்ப ஆத்திரப்பட்டு ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா வந்து அது வந்து முடியிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பே கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடும். ஏன்னா அவங்க அவங்க மேல தான் தப்பு இருக்கும். அப்ப எனக்கு வந்து ஆனா அந்த தப்ப அவங்க பண்ணக்கூடாது. அந்த தப்பு பண்ணா நான் ட்ரிகர் ஆயிருவேன். அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப மோசமா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு அர்த்குவேக் வந்துட்டு போனா, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் அந்த பாதிப்பு இருக்கும்? எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கும்ல. அந்த மாரி தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் செல்ஃப் ரியலைஸ்டு மொமெண்ட் வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து அம் ஒ அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, நான் கொஞ்சம் வந்து கோவப்படாம அத டைவர்ட் பண்ணிட்டு எப்டியாவது மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா, உள்ள வந்து கோவம் வந்து பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி அது வரும்போது என்ன நடந்துச்சு அப்டின்னா, கொஞ்சம் கெஸ் பண்ணாதபோது அந்த மொமெண்ட் வந்த உடனே டக்குனு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்டா இப்டி நம்ம ரியாக்ட் பண்ணோம்? அப்டி ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாதே! நம்ம தான் இந்த பாத்ல இருக்கோமே! இன்னமும் ஏன் நம்மளுக்கு வந்து இந்த மாரிலாம் கோவம் வருது? அந்த கோவத்துல வந்து நம்ம ஏன் இப்டி நடந்துக்கிறோம்? அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாரி ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வந்து சரண்டர் ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவம் வரும். ஆனா, நான் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன். ரியாக்ட் பண்ணாம, இல்ல கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோவத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஆ அத வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். ஆனாலும் அந்த உள்ள வந்து அந்த வருத்தம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் திரும்பி திரும்பி ஏன் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு? வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க மேல ஏற்பட்ட அந்த வருத்தத்த வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவம்ன்றதே வந்து வரவே இல்ல. ரொம்ப நியூட்ரலா இருந்தேன் நானு. அந்த ப்ராப்ளம்க்கு. பயங்கர நியூட்ரலா. கோவமும் வரல. அதுக்காக வந்து ஒரு பெரிய வந்து புதுசா வந்து ஒரு தெளிவும் வரல. ஆமா, திரும்பி இந்த ப்ராப்ளம் வந்திருக்கா? கோவப்பட்டு ஒரு யூஸும் கிடையாது. கோவப்படவும் கூடாது. அப்படின்ற மாதிரி ஒர்க் கூட நான் பண்ண மாட்டேன். உள்ளருந்து அந்த கோவமே வராது. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இதுக்கு ஒரு 4 மாசம் முன்னாடி நான் வந்து இதுக்கு ஆத்திரப்பட்டு பயங்கரமால்ல நம்ம வந்து டென்ஷன் ஆனோம். பட் இப்ப என்ன ஒரு உணர்வுமே வரல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஃபைனலா எங்க வந்து நிக்குதுன்னா, அந்த ஒரு இஷ்யூ வரும்போது, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாங்க. ஆ ஓகே. கடவுளும் நானும் மட்டும் தான் எனக்கு தெரியிறோம். அந்த முன்னாடி எனக்கு யார் வந்து அந்த ட்ரிக்கர குடுக்குறாங்களோ, யார் வந்து அந்த ப்ராப்ளம காஸ் பண்றாங்களோ, அவங்க எனக்கு இங்க ஒரு மேட்டராவே தெரியல. ஏன்னா, அவங்களும் ஒரு சோலு. இங்க வந்து எனக்காக தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ, இந்த இடத்துல வந்து நான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நான் டிஃபரெண்ட்டா பண்றதுக்கு தான் கடவுள் எனக்கு குடுக்குறாருன்னு சொல்லிட்டு, அத வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமா, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தனால தான் என்னைய நான் வந்து இன்னும் வந்து ஷேப் பண்ணிக்க முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு ட்ரிகர் வந்ததுக்கே வந்து நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணி, இறைவன் என் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு? காட் என் இடத்துல இருந்தா ஹியூமன் மாரி நடக்க மாட்டாரு. இந்த ஹியூமனோட ஈகோஸ்லாம் அவருக்கு இருக்காது. அவர் வந்து அந்த ட்ரிகர் கிரியேட் பண்றவங்க மேல அவருக்கு வந்து பயங்கரமான பாசம் தான் வரும். ஒண்ணு விலகி இருப்பாரு. அவங்கள வாழ்த்திட்டு தன்ன விட்டு தள்ளி வச்சுப்பாரா இருக்கும். இல்லன்னா அவங்கள சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா, அவர் இதுல அஃபெக்ட்டே ஆமாட்டாரு. அப்படி என்ன பெருசா நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துற போது அப்படின்னு சொல்லி யோசிச்சு, காட் எப்படி நடந்துப்பாரோ, அது மாரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிட்டேன் நானு. ரொம்ப அப்படி ஆஹா! நல்ல ஒரு சூப்பரான மேட்டர் இன்னைக்கு சிக்கியிருக்கு. இந்த மேட்டர வந்து நம்ம வந்து பக்காவா நம்ம வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணி, எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ஒரு பிளிஸ்ஸ வந்து நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா அதுக்கேத்த மாரி டிவைனோட அஃபர்மேஷன் நடக்கும். நம்ம ஹேண்டில் பண்ணும்போது என்னன்னா, ஏதோ ஒரு வழியில வந்து நீ வந்து இன்னைக்கு வந்து பெஸ்ட்டா நடந்துக்கிட்ட அப்படின்றத வந்து யாராவது ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாம எதுக்காவது நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுப்பாங்க. அப்ப அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து கிளியரா தெரியும். அது அவங்க கிட்ட இருந்து வரல, இறைவன் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்ப இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நான் அந்த சேலஞ்ச் வந்தத நெனச்சு சந்தோஷம் தான் படுவேன். இன்னைக்கு சூப்பரா ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. இத நான் வந்து காடுக்கு பிடிச்ச மாரி நான் ஹேண்டில் பண்ணேன்னா, என்ன வந்து அவரு பிரசன்ஸ வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைப்பாருன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏங்குற மாதிரி ஆயிருச்சு இப்ப சிச்சுவேஷன். இப்ப பாருங்க எவ்ளோ டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு.
இன்னும் அடுத்து வந்து திரும்பி அதே பேட்டர்ன் வரும்போது நான் எப்படி நடந்துப்பேன்னு தெரியல. இன்னமும் கூட எக்ஸ்ட்ராடினரியா நம்ம நடந்துக்கலாம். அப்ப ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஒரு எர்த்குவேக் மாதிரி வந்து நான் வந்து நடந்துக்கிட்ட அதே விஷயம், இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பேரானந்தமான ஒரு நிலையா வந்து மாறுன அளவுக்கு நம்மளோட அம் ப இன்னர் திங்ஸ் வந்து கிளீன் பண்றாரு காட். அப்ப நம்ம என்னைக்கு வந்து அவர் எதிர்பார்க்குற மாரி வந்து நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்றோமோ, அது வரைக்கும் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த நம்ம அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது டிவைன் வேல்யூஸ் படி, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வரவே வராது. இப்ப எனக்கு என்னோட லைஃப்ல அப்படிதான் நடந்துட்டுருக்கு. நான் என்னைக்கு வந்து எக்ஸாக்ட்டா டிவைன் எக்ஸ்பெக்ட் பண்ற ரெஸ்பான்ஸ நான் குடுத்துருக்கேனோ, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ப்ராப்ளமே வேனிஷ் ஆயிருச்சு. எனக்கு ரொம்ப பர்னிங்கா இருந்தக்கூடிய ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து, அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேனா முன்னாடி அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறிடுச்சு. பட் அது வந்து நம்மளோட கையில கிடையாது. அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஆம், இப்ப இந்த பொன் முட்டையிடுற வாத்துன்றது வந்து டெய்லி வந்து அது வந்து தங்க முட்டை இடுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அத வந்து கட் பண்ணோம்னா, உள்ள ஒண்ணுமே இருக்க போறது கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸுக்கு நம்ம வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணணும். நம்ம அதெல்லாம் பிளான் பண்ண முடியாது. இறைவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அது வந்து இந்த இந்த ஜர்னில கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளுக்கு அந்த ஞானம் வரும். இப்ப நீங்க போய் உங்க ப்ராப்ளம்க்கு யார்கிட்ட சொல்யூஷன் கேட்டாலும், எல்லாரும் வந்து அவங்கவங்களோட கெஸ்ல தான் சொல்லுவாங்களே தவிர, உண்மையான சொல்யூஷன் வந்து இறைவன் தான் உங்களுக்கு வந்து ஞானம் மூலமா குடுப்பாரு. பட் அது அது வந்து உங்களுக்கே தெரிய வந்துரும். எது சொல்யூஷன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து இப்ப தான் லோயர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அதாவது அந்த எர்த்குவேக் ஸ்டேஜ்ல இருந்துட்டு, நீங்க அந்த டிவைன் வேல்யூஸ் அலைன் பண்ற ஸ்டேஜ்க்கு அப்படியே ஜம்ப் பண்ணணும்னு நெனச்சா முடியவே முடியாது. அந்த மாதிரி வந்து நம்ம யுனிவர்ஸ் வந்து செட் பண்ணல. அந்த மாரி இறைவனும் செட் பண்ணல. எல்லாமே பொறுமையா, மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுற மாதிரி தான் வந்து இந்த என்டையர் வேர்ல்டையுமே அவர் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அத புரிஞ்சுகிட்டு என்ன ஒரு சேலஞ்சுனா, எஸ் அது நான் வந்து கரெக்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ற வரைக்கும் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இறைவன் குடுத்த ஞானத்த வச்சு நான் வந்து அவர்ட்ட சரண்டர் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஒரு கட்டத்தில நான் கரெக்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அந்த ப்ராப்ளம் எனக்கு இனிமே வரவே கூடாது அப்படின்ற ஒரு வெறியில, வைராக்கியத்துலலாம் எதையும் ஒர்க் பண்ணாதீங்க. அப்படி நீங்க பண்றீங்கன்னா, அது வந்து ஈகோனால தான் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படியே அந்த ஃப்ளோல போங்க. என்ன ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணுங்க. அப்ப அவர் வந்து கரெக்ட்டா வந்து நம்மள வழி நடத்துவாரு. சம்டைம்ஸ் நம்ம கோவமா ரியாக்ட் பண்றது கூட ஃபர்ஸ்ட்டு சரண்டர் பண்ணிட்டு கோவமா ரியாக்ட் பண்ணா கூட, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிடையாது. நம்ம இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு தான் பண்ணோம். அதையும் மீறி இது வருதுன்னா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்கு. அடுத்த டைம் வந்து நான் பெட்டரா ரியாக்ட் பண்ணுவேனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே கடவுள் மேல ரெஸ்பான்சிபிலிட்டிய போட்டுருங்க. நீங்க எதையுமே வந்து அ நான் தான் இத சரி பண்ணணும். நான் தான் வந்து அது கரெக்ட் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இறைவன்கிட்ட அப்படியே பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சு, ஒவ்வொரு தடவ அந்த ப்ராப்ளம் வரும்போது, "ஏன்டா வருது?" அப்படின்னு சொல்லி யோசிக்காம, எஸ் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் வேனிஷ் ஆகும். இது மூலமா எனக்கு காட் வந்து நெறைய டீச் பண்றாருன்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும் பண்ணுங்க. அவர் வந்து உங்கள என்ன தெரியுமா பண்ணிருவாரு? அப்படியே அந்த ம் இப்ப அப்படி ஒரு பியூரான ஒரு தங்கம் இருக்கும்ல, அந்த தங்கத்துல ஒரு துளி கூட வந்து ஒரு அழுக்கு இல்லாத ஒரு அந்த பத்தர மா மாத்து தங்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு கோல்டா வந்து உங்கள வந்து மாத்திருவாரு. அதுக்கப்புறம் அந்த கோல்டா மாத்துன பிறகு என்ன லைஃப் வந்து அந்த கோல்ட வந்து எந்த இடத்துல அவரு பிளேஸ் பண்ணுவாரு? ஒரு அழுக்கான இடத்துலயா பிளேஸ் பண்ணுவாரு? அந்த கோல்ட வந்து அவரு வந்து கிரவுன் மாரி ஒரு இடத்துல தான் வப்பாரு. அப்ப அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா ஹெவன் மாதிரி தானே இருக்கும். என்ஜாய் பண்ணுவீங்க அது எல்லாத்தையும். தேங்க் யூ ஆல்.